தலைவலியோட வாமிட்டிங் சென்சேஷன் அல்லது வாமிட்டிங் இருக்கா? இந்த பதிவு உங்களுக்கானது. 4 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரம் வரைக்குமே இந்த தலைவலி ப்ரெசஸ்ட் ஆகிட்டே இருக்கும், அதாவது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த தலைவலி வாமிட் வாமிட் எடுத்தால் ஒழிய தலைவலி குறையாது. இது நிறைய பேர் உணர்ந்துட்டுருப்பீங்க. இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் பட்டா, அதாவது ஃபோட்டோஃபோபியான்னு சொல்கிறது பிடிக்காது. கண்ணு இருட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலே கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். சவுண்டு ஃபோபியா, அதாவது ஃபோனோஃபோபியான்னு சொல்லக்கூடிய சவுண்ட் அலர்ஜியும் இருக்கும். சத்தம் கேட்க பிடிக்காது. அமைதியாக ஒரு ரூம்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த வலி வராமல் இருக்குது, அந்த வலியிலேருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா கவனிச்சிங்களா? உங்கள் உடம்பே அதுக்கான ஆன்சர் சொல்லுது. தலைவலி இருந்துகிட்டே இருக்குது, எவ்வளோ ஹவர்ஸ் வேணாலும் தலைவலி இருக்குது. ஆனால் அந்த வாமிட் எடுத்த உடனே அந்த தலைவலி குறைஞ்சிடுது அல்லது தலைவலி போயிடுது. ஸோ வாட் இஸ் த மீனிங்? அப்போ உடம்பு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது. அந்த வாமிட் எடுத்துட்டா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுதுன்னு சொல்லுது. அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருக்கு. அப்போ உடம்பு ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுது. என்ன? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். உள்ளே இருக்கிற பித்தம்ங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்துட்டா, அந்த வாமிட்டில் வெளியே வந்துட்டா அந்த தலைவலி குறைஞ்சிருது. ஸோ கேன் யூ கோரிலேட்டுங்க? இப்போ இந்த பித்தத்துக்கும் எக்ஸஸாக பாடியில் இருக்கிற பித்தத்துக்கும் உங்களோட தலைவலிக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒவ்வொரு தடவை உங்கள் பாடியில் பித்த நீர் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது கால் பிளாடர் சம்மந்தமான பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த தலைவலி பயங்கரமாக உங்களுக்கு அலர்ட் சிக்னல் கொடுத்துட்டே இருக்கு. இதனால தான் அந்த பித்த நீர், அதாவது அந்த வாமிட் வெளியே வந்ததுக்கு பிறகு உங்கள் ஸ்டமக் கிளியர் ஆன பிறகு அந்த தலைவலி குறையுது. ஸோ இதுக்கும் அதுக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இருக்குது. இப்போ உங்கள் தலைவலி ஏன் வருதுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட பித்தப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த தலைவலி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த பதிவு உங்களுக்கு கோரிலேட் ஆகிருக்கும் நம்புகிறோம். கோரிலேட் ஆயிருந்ததுன்னா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள். 100% உங்கள் பிரச்சனைகள்லேருந்து சால்வ் பண்ணும்.